ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சிம்பிள் குக்கிங் அண்ட் ஆர்கனைசிங் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னோடய வெட்னஸ்டே ரொட்டீன் தாங்க. நார்மலாக வெட்னஸ்டே ரொட்டீன் இப்படி இருக்காதுங்க. இது வந்து ஸ்பெஷலாக இருக்கிறதுனால சரி நம்ம வீடியோ எடுக்கலாங்கிறது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இதில் வந்து சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய 2 ரெசிபியுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னோடய வெட்னஸ்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா 6:00 ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை, மதிய லஞ்சுக்கு கொடுத்து விட்டுறது கேரட் ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவல் இதாங்க பிளான் பண்ணியிருக்கேன். எப்போவுமே வாரம் ஸ்பெஷல் லஞ்சில் மெனு ப்ரிப்பேரில் பண்ண மாட்டேங்க. இன்றைக்கி ஸ்பெஷலாக இருந்ததுனால தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு ஒன்றுமே பண்ண மாட்டேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுக்கிறோமோ அந்தளவுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ஒரு சில டைம் நீல வாக்கில் கட் பண்ணுவேன், ஒரு சில டைம் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி இருக்கும். அவ்வளோதாங்க. இதை நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோன்னா அது பாட்டுக்கு அது வெந்துட்டுருக்குங்க. கேரட் ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே சிம்பிள் தான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த கேரட்டு, உப்பு இது எல்லாமே சேர்த்துக்க வேண்டியது தாங்க. சேர்த்துட்டோம் அப்படின்னா கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் வேக விடுவேங்க. என் பையனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீட்ரூட் ரைஸை விட கேரட் ரைஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். நான் வந்து லேசான கடாய் வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் அடிப்பிடிச்சிருங்கனால ஒரு 1/2 டம்ளர் தண்ணி அளவு சேர்த்துக்கிறேன். இந்த வேகிற கேப்பில் ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு காஃபியுமே வந்து வடிகட்டிகிட்டு இருக்கேன் நான். காஃபியும் குடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து மிக்ஸி ஜார் கொஞ்சம் தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தாங்க. ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம், ஒரு வரமிளகா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக இஞ்சி, பொட்டுக்கடலை இவ்வளோதாங்க. அந்த சட்னி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பச்சை மிளகா சட்னி விட இந்த வரமிளகா சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் மட்டும் நம்ம கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. நாள் வச்சுருந்த புதினா சட்னி இருந்ததுனால துணைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சட்னி அரைச்சாச்சு. இப்போ நமக்கு சட்னி பிரச்சனை முடிஞ்சுதுங்க. அடுத்து நம்ம தோசை தான் ஊற்றணும். தோசையை ஊற்றிக்கலாங்க. இட்லி பொடி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்சது தாங்க. நானுமே வீடியோலலாம் ஷேர் பண்ணியிருக்கேன். இட்லி பொடி வீட்டில் எப்போவும் இருக்கிறது நல்லது தாங்க. சப்போஸ் ஸ்நாக்ஸ் இல்லாத டைம் கூட ஒரு தோசை ஊற்றி இட்லியும் பொடியும் நல்லெண்ணெய் வச்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. தோசை வேகிற இந்த கேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேங்க. அவ்வளோதான், சூப்பரான பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம சட்னி வச்சு சாப்பிட்டு கொடுத்துட வேண்டியது தான். தோசை கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஆம்லெட்டும் வந்து போட்டுட்டேங்க. அதையுமே வந்து சாப்பிட கொடுத்துருவேன். அவ்வளோதான், நமக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வேலையெல்லாம் முடிஞ்சிருங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே ஒரு எவ்வளோ தோசையை வேணும் அவ்வளோ தோசை சுட்டு சாப்பிட்டுக்குவோம். இப்போ கேரட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சிங்க. உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பேக் பண்ணிட வேண்டியது தான். இப்போ லஞ்ச் பேக் பண்ணும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஃபோனில் பேட்ரி லோவாகிடுச்சுங்க. அதனால் கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் கிச்சனுக்கு வந்தாச்சுங்க. இறால் தொக்கு தாங்க செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு 1/4 கிலோ 300 கிராம் அளவுக்கு இறால் இருக்கும். எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருந்தது, கொஞ்சம் கம்மியாக இல்லைங்களா க்ளீன் பண்ணதுக்கப்புறம். அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு அணுவிலது, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டுங்க. இந்த ஊறுற கேப்பில் மற்ற வேலையெல்லாம் பார்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து மதிய லஞ்சுக்கு உடைச்சி விட்ட முட்டை குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு வந்து ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் நல்லா பொரிட்டுங்க. ஒரு 10-15 மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிய விடலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். நான் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. நல்லா சாப்பரில் போட்டு நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடயே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோம், கல் உப்பு சேர்த்துக்கோங்க.
மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். கூடவே 2 பச்சை மிளகா, பிரியாணி இலை சேர்த்துருக்கேங்க. இது வீட்டில் இருக்கும், நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வதங்கட்டும் நல்லா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கின உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுதுமே நல்லா வதங்கட்டும். சிம்மில் வச்சு நல்லா லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போய் வதங்கிடுச்சுங்க. நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 3 தக்காளி சின்ன சின்ன சைஸுங்க, அதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகட்டுங்க. கொதிக்கட்டும். லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு தாளிப்பு கொடுத்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சுங்க. நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்போவே பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி இருக்குங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரசம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ மல்லி இலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ ரசம் வைக்கிற வேலை முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து வந்து இந்த உடச்சி விட்ட முட்டை குழம்புக்கு வந்து பவுட்ரு எல்லாம் சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து சாம்பார் பொடிங்க. எல்லா குழம்புக்கும் இந்த சாம்பார் பொடி தாங்க. வத்த குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, இந்த குழம்பு தான் எனக்கு கை கொடுக்குது ஒரு 5-6 வருஷமாக. அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா. இது வந்து குருமா எல்லாத்துக்குமே இது தாங்க. கரம் மசாலா நான் வாங்கினதே இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த சாம்பார் மசாலா, இந்த கறி மசாலா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் போட்டிருக்கேங்க நான். நமக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். திக்காக வேணும்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி வந்து தோசைக்கு சேர்த்து நைட்டு டின்னருக்கும் வேணுங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாகவே சேர்த்துட்டேங்க. மசாலா நல்லா கொதிக்கட்டும். அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இறாலை வந்து சமைக்க ஆரம்பிச்சிடலாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையிலே செஞ்சுருந்தேன் இல்லைங்களா, அதே கடாயை எடுத்துகிட்டேன். உருளைக்கிழங்கு வறுவல் செஞ்சு அதே கடாய் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு எண்ணெய், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொரிக்க விட்டுறலாங்க. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்து சாப் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு 2 பச்சை மிளகா இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடும். இப்போ இது லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. பார்த்திங்க அப்படின்னா வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்கு. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு முட்டை குழம்புக்கு வந்து நல்லா தக்காளி, வெங்காயம், அந்த மசாலா எல்லாம் சேர்த்தோம் இல்லைங்கன்னா நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இந்த ஸ்டேஜில் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பேஸ்ட் மட்டும் அரைச்சி சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்குங்க. சேர்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ தேங்காய் வந்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இறால் தொக்குக்கு வந்து வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சுருந்த இறாலை சேர்த்துக்கலாம். இறாலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு ஊற வைக்கும் போது தாங்க அந்த இறாலில் இருக்கிற உப்பு காரம் எல்லாம் நல்லா பிடிக்கும். அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இறால் வந்து நல்லாவே தண்ணி விட்டு வரும். அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. இது ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 6லேருந்து 7 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம நல்லா கொதிச்சிடுச்சுங்க. இதில் வந்து நான் 6 முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேங்க. உடச்சி விட்டதெல்லாம் என்னால் காமிக்க முடியல, ஒரு கையில் வீடியோ எடுக்கிறதுனால. இப்போ வந்து நான் தண்ணி கிரேவி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால முட்டை உங்களுக்கு தெரியல. உடச்சி விட்டதுக்கு அப்புறமேட்டு அதை நீங்கள் டிஸ்டர்பே பண்ணக்கூடாது, அதை அப்படியே விட்டுறணும். உடச்சி விட்ட முட்டை குழம்பு பொறுத்த வரைக்கும் அந்த முட்டையை உடச்சி விட்டுட்டு அப்படியே விட்டுறணுங்க. நம்ம திருப்பி போடுறோம் அப்படின்னாலாம் எதுவுமே பண்ணக்கூடாது, ஏன்னா உடஞ்சி வந்துடும். நம்ம ஒரு 8 நிமிஷம் வேக விட்டுட்டு மல்லி இலை தூவி இறக்கிட்டோன்னா சூப்பரான உடச்சி விட்ட முட்டை கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். இது சப்பாத்தி, பூரி, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இப்போ முட்டை கிரேவி ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இறாலுமே ரெடி ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்த மாதிரி இருக்கும். இது நம்ம வந்து ஒரு 1 ஹவர் கழித்து நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காயிருங்க. இப்போ டைம் வந்து 12:30 தான். 2 மணிக்கு சாப்பிடும்போது நல்லா திக்காக இருக்கும். இப்போ இறால் தொக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. எக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ரசமும் வச்சாச்சு. இப்போ கிச்சன் வந்து இன்னும் க்ளீன் பண்ணலைங்க. அடுப்பு வந்து ரொம்ப சூடாக இருக்கும். கிளாஸ் அடுப்புங்கிறதுனால நம்ம கொஞ்சம் சூடு வந்து ஆற விட்டதுக்கப்புறமேட்டு தான் க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னு பார்த்துடலாம். உடைச்சி விட்ட முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நம்ம வந்து சாப்பிடும்போது அந்த முட்டை எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இங்கே நமக்கு தக்காளி ரசம் ரெடியாக இருக்குதுங்க. பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இறால் தொக்கு இருக்குது.
இந்த இறால் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. ரசம், தயிர் எல்லாத்துக்குமே சூப்பராக இருந்ததுங்க. பக்கத்தில் தயிர் இருக்குது. கிச்சன் வந்து நான் இன்னும் க்ளீன் பண்ணலங்க. நம்ம வீடெல்லாம் பாத்திரம் மட்டும் தேய்ச்சிட்டேங்க. வீடெல்லாம் கூட்டிகிட்டு வரும்போது நமக்கு வந்து அடுப்பு நல்லா ஆறிடும். இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறதுக்கு வந்து கிச்சன் ஏதோ நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ண மாதிரி தெரியுது. ஆனால் கிச்சன் நான் க்ளீன் பண்ணல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெட்னஸ்டேங்கிறதுனால எனக்கு லாண்ட்ரி ரொட்டீன் இருக்குது. அதாவது மெஷினில் போடுறது, கையில் துவைக்கிறது எல்லாமே வந்து இன்றைக்கி தான் நான் வச்சுருப்பேன். வெட்னஸ்டே அண்ட் சாட்டர்டே. என்னடா இந்த அம்மா ஷூ போட்டுட்டு நடக்குதுன்னு பார்க்காதீங்க. கால் வலி, அதனால தான் ஷூ போட்டிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் ஊற வச்சுருட்டேங்க. ஈவினிங் வந்து ஒரு செட் யூனிஃபார்ம் ஸ்கூல்லேருந்து வரும் இல்லைங்களா, அதையுமே சேர்த்து ஈவினிங் வந்து வாஷ் பண்ணி போட்டுருவேன். ஒரு 2 நாளைக்கு துணி துவைக்கிற பிரச்சனை இருக்காது. துணி துவைக்கிறதுக்குன்னு இல்லைங்க, ரெகுலராகவே வந்து மேலே வந்து ரூம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கூட்டுவேன். வெளியே இருக்கிற டைல்ஸ் எல்லாமே கூட்டிகிட்டு தான் போகணும். ஏன்னா நம்ம மேலே ரூம் யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, நம்ம வந்து அங்கே இருக்கிற ரூமில் பெட் ஸ்ப்ரெட் எல்லாம் சரி பண்ணிவிட்டு வீடு ரூமெல்லாம் பெருக்கிட்டு அந்த வெளியே இருக்கிற டைல்ஸ் எல்லாமே பெருக்கினா தான் மேலேருந்து கீழே குப்பை வராமல் இருக்குங்க. மேலே போயிட்டு வரவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குப்பையெல்லாம் மிதிச்சிட்டு கீழே இறங்க மாட்டாங்க. அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஒரு சின்ன டூர் மாதிரியே காமிச்சிட்டேங்க. அவ்வளோதான், நம்ம கீழே கிளம்பிடலாம். என்ன தான் லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட்டு, ஸ்பெஷல் லஞ்ச் மெனு என்ன தான் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே முடிச்சுட்டு வீட்டையும் வந்து நம்ம பெருக்கி விடுற வேலை இருக்குது இல்லைங்களா, அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறது, மடிக்கிறது எல்லாமே இருக்குது. நம்ம லஞ்ச் செஞ்சு முடிச்சிட்டோம், சரி நம்ம இன்னும் உட்காந்துக்கலாம், ரெஸ்ட்டு தான் அப்படின்னலாம் இருக்காதுங்க. இந்த வேலையிலையும் வந்து கம்ப்ளீட்டாக நான் முடிச்சிடுவேன். 11:30க்கு ஆரம்பித்த வேலை 12:30க்கு சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. 12:30லேருந்து ஒரு 1:15க்குள்ளே இந்த கூட்டுற வேலையெல்லாம் முடிச்சிடுவேங்க. ஒரு 3/4 மணி நேரம் ஆகிடும் எனக்கு. முன்னாடி கார் பார்க்கிங் மேலே கூட்டணும். இதில் வந்து வீடியோ எடுக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுங்க. நான் வந்து பெரிய ஆஸ்தட்டிக்கெல்லாம் எனக்கு வீடியோலாம் எடுக்க தெரியாதுங்க. என்கிட்ட ட்ரைபேடு கூட இல்லை. ஒரு கையை வச்சுட்டு தாங்க ஒரு கையில் வீடியோ எடுப்பேன், ஒரு கையில் வேலை செய்வேன். லாஸ்ட் டைம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க, இப்படி தாங்க நான் வேலை செய்வேன், ஸ்மால் மணி சேவிங் டிப்ஸ்ன்னு போட்டிருந்தேன். அது வந்து எந்த வீடியோ போட்டாலும் எனக்கு வியூஸ் போகாதுங்க. அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 900+ வியூஸ் வந்து போயிருக்கு. நானுமே அந்த மாதிரி டிப்ஸ் வீடியோ போடலாமா, சரி அதுக்கு தான் வியூஸ் போகுதுன்னு நினச்சேன். சரி ஒரு ரொட்டீன் வீடியோ போட்டதுக்கப்புறமேட்டு டிப்ஸ் வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேங்க. ஏன்னா எப்போவுமே 50-60 வியூஸ் போயிட்டுருக்கிறது, ஒரு 900+ போனால் எனக்கு பெரிய சந்தோஷம் தானேங்க. இதில் வந்து எனக்கு பெருசாக வருமானம் வரணும்னு நான் ஆசைப்படலை. ஆனால் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நானும் இந்த பூமியில் உயிரோடு தான் இருக்கேன், என்னோடய பங்களிப்பு இருக்குது, நானுமே எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் வந்து என்னை வந்து தாழ்வாக சொல்லும்போது இந்த வீடியோ மூலமாக நானே எனக்கு போட்டு காமிச்சு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிக்கிறேங்க. அவ்வளோதாங்க. கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். நல்லா சுட சுட ரைஸோடு அந்த எக்கு கிரேவி, இறால் தொக்கு கூட சாப்பிடும்போது அருமையாக இருந்ததுங்க. இப்போ எக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும், முழுசாக இருக்குங்க, துளி கூட உடையாது. நீங்கள் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க. அன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இந்த இந்த இறால் தொக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் எந்த மசாலாவும் கடையில் வாங்கலைங்க. நானே அரைச்சிக்கிட்ட சாம்பார் தூள், கறி மசாலா இதை வச்சு தாங்க இவ்வளோ வருஷம் ஓடிட்டுருக்கேன். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குதுங்க. நல்லா சுட சுட சாதத்தோட இறால் தொக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க. வெட்னஸ்டே ரொட்டீன் வந்து ரெகுலராக இப்படி இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. இது ஸ்பெஷலாக கொஞ்சம் இறால் எடுத்ததுனால இந்த மாதிரி நம்ம சமைக்க வேண்டியது இருந்தது. இல்லைன்னா காலையிலே வந்து லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிருவேன். என்னால் முடிஞ்சதை ஒரு சொல்லி நான் வீடியோ எடுத்திருக்கேங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருதுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.